இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உமன்ஸ் சேஃப்டி. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டாட்டர் அவங்களுடைய ஃபோனில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதிலலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைலில் இருந்தே நீங்கள் பார்த்து இதை பண்ணுறதுனால அவங்க ஏதாவது தப்பான வழியில் போயிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி உடனே அவங்கள சேஃப் கார்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்துக்க முடியும். இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இமெயில்ன்ற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டுன்ட்டு 2-3 ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிவிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைன் இன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் சைன் அப் பண்ணிங்க பாருங்கள். அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு இந்த இடத்துல சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே மைன்னு இருக்கும், கீழே மை சைல்ட்ஸ்னு இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோன் மைன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். மைன்ன்றதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 9 டிஜிட்டில் ஒரு இது ஷோ ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை உங்களுடைய டாட்டர் ஃபோனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோடு ஆட்டோமேட்டிக்காகவே என்ட்ரு ஆகிடும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால. ஸோ அந்த கோடெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் அதில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கும். ஸோ அந்த ஓகேன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உங்களுடைய டாட்டரோட மொபைல் கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாட்டர் மொபைலில் சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணணும். பட் ஆனால் நான் டைம் நிறைய எடுத்துக்கொண்டதுனால எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டு அந்த எனேபிள் பண்ணுறது ஸ்கிப் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா பெர்மிஷனுமே எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாட்டரோட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைலில் பார்த்துக்க முடியும். ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாகவும் டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரிமோட் கேமரா, ஸ்க்ரீன் மிரரிங்னு. இதில் ஸ்க்ரீன் மிரரிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாட்டருடைய ஃபோன் அப்படியே உங்களுடைய கைக்கு வந்துடும். ஸோ அது இதுக்கப்புறம் உங்களுடைய டாட்டர் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எதை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஈவன் அவங்களுடைய இமேஜஸ், ஃபோட்டோ கேலரி அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் கூட எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைல்லே பார்த்துக்க முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை பார்க்க முடியும்னுட்டு. ஸோ அந்த லைவ் லொக்கேஷனை பார்க்குறதுக்கு உங்களுடைய ஃபோனில் கீழே லொக்கேஷன் சிம்பிள் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் அகோ, அதாவது 2 நிமிஷத்துக்கு முன்னே இருந்தது தான் காட்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு ரிஃப்ரெஷ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைலில் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறது எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் சொல்கிறோம். பட் ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய மொபைலில் *#*# 247543 #* இந்த நம்பரை கரெக்டாக ஞாபகம் பண்ணிட்டு உங்களுடைய டெயில் பேடில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்கிற ஆப் ஷோ ஆச்சுன்னா உங்களை யாரோ மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கனாலையும் கன்ஃபார்மாக முடியாது. இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லை நான் ஆப்பில் போய்ட்டு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்பில் போய்ட்டு அங்கே அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சி அங்கே போய் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துலையும் சேம் பாஸ்வேர்டை தான் கேட்கும். பாஸ்வேர்டு இல்லைன்னா உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய மொபைலை ரீசெட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ரீசெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஃபோன் சேஃபாக இருக்கும். இல்லைனா மற்றவங்க உங்களுடைய ஃபோனை மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.